அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராமூர்த்தி தாத்தாவோட இறுதிச் சடங்குல நம்ம ராதிகாவும் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவர் என்னோட மாமனார் மாமியார் அப்படிங்கிற முறையோட தாத்தாவுக்கு அவங்களும் சடங்குகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் ஏற்கனவே கோபிக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ராதிகா வந்ததை பார்த்ததுமே ஈஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. ஏய் நில்லடி அங்கே, உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதுதான் அவனே என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் தலைமுழுகிட்டோம். அவன் வந்துட்டான். திரும்ப நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே உறவை கொண்டாடி வந்துக்கிட்டு இருக்கியா? நீ வரவே கூடாது, எதுலேயும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம ராதிகாவை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா ஒரு பக்கம் மாமா இறந்துட்டார் அப்படிங்கிற துயரில் தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபி நடந்துக்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை எதையுமே கன்சிடர் பண்ணாமல் அவங்க பட்டு அவங்க வேலை என்னவோ அவங்க என்னவோ இருக்கிற மாதிரி டெத்தில் இருக்காங்க. இதனால குடும்பமே அதிர்ச்சியில் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கெட்டது நடந்திருக்கிற நேரத்தில் கூட தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே கோபி, யாரையும் நிம்மதியாக எப்பவுமே இருக்க விடல. அவர் இறந்தும் அவர் நிம்மதியாக அவருக்கான சடங்கை செய்ய விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே கோபி என்ன பண்ணுறாருன்னா, அம்மா தயவு செஞ்சு நீங்களாச்சும் என்னை புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உங்களோட பிள்ளை இல்லையா? அப்பாவை இப்படி அநியாயமாக கொலை பண்ணிட்டு இந்த பாக்கியலட்சுமி தாம்மா எப்படி உட்காந்துட்டு இருக்கா பாருங்கம்மா, இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மேலே மொத்த கோவத்தை திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி ஒரு பக்கம் டேய் பேசாதடா அமைதியாக போ அப்படின்னு கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு அதிர்ச்சியிலேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அடுத்து நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுனால என் புருஷனுக்கு என் மகளா பாக்கியா தான் எல்லா சடங்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. உடனே கோபி மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, 1000 இருந்தாலும் நான் தாம்மா உங்களோட பிள்ளை, நான் தாம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யணும். அவள் யாருமா, அவள் நம்ம எல்லாரையும் பிரிச்சுட்டா, அவளை போய் எல்லா சடங்கையும் செய்யணும் நீங்கள் சொல்கிறீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா பாக்கியா தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்து பாக்கியா பண்ண முயற்சி பண்ணுறப்ப நம்ம கோபி என்ன பண்ணானா, ஏ பாக்கியலட்சுமி உன்னை சத்தியமாக நான் சும்மாவே விட மாட்டேன், ஒரே அடியாக என் அப்பாவை எங்கள் எல்லாருக்கிட்டையும் இருந்து பிரிச்சுட்டு இல்லை, அடுத்து என்னெல்லாம் பண்ணலான்னு நீ காத்துக்கிட்டு இருக்க, நீ நினச்சபடி இப்போ சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்ற மாதிரி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காரு. சரியான பதிலடி பாக்கியா கொடுக்கவும் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.